நீ இந்த வீடியோவோட டைட்டிலை பார்த்து உள்ள வந்திருந்தீங்கன்னா நீ என் குடும்பம். உன்னை யாராவது தொடணும்னா என்ன தாண்டி ஓகே, ஐம் ஜஸ்ட் கிடிங். இந்த வீடியோவில் நம்ம சேனலோட ரீவைண்ட் தான் பார்க்க போகிறோம். 2024 தான் வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு எவல்யூஷன் எடுத்திருப்போம். லைக் சேனல் நேம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கண்டென்ட் குவாலிட்டிலாம் இம்ப்ரூவ் பண்ணது இந்த வருஷம் தான். அதுவும் இல்லாமல் இந்த வருஷத்தில் வந்துட்டு அந்த ரெவல்யூஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 2025ல் இதை விட நல்ல கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நீங்கள் எல்லாருமே போய் அந்த ரீவைண்டை வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். கடைசி பார்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். 2024 ரீவைண்ட் உங்களுக்காக. Hi guys, I have something special for you. Secrets I have held in my heart. நீ சந்தோஷமா இருக்கியானே? ஆனா நான் இல்லைண்ணே. நல்லா இருக்கிறியாண்ணா? நான் நல்லா இல்லை. நண்பா, நன்றிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு கோட் மூவியை பற்றி சில விஷயங்கள் பேச போகிறோம். சில ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? வாழ்க்கை நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக நடித்த படத்தை பற்றி பேச போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட் நான் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ வந்துட்டு வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு விஷயமா ஆரம்பிக்கலாம். Hi guys. நான் புலம்ப வந்து நிற்கிறாயரண்ட கொஞ்சம் கேளு, மன குழம்பி வந்து நிற்கிறாயரண்ட கொஞ்சம் கேளு, நெஞ்சு நரம்பி வந்து நிற்கிறாய சோக கதைய கேளு, விழி தழும்பி வந்து நிற்கிறாயரண்ட கொஞ்சம் கேளு. இது வரைக்கும் பண்ணதை தாண்டி இதுக்கப்புறம் போடுற எல்லா வீடியோஸ்லையும் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய விஷயம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ் வந்துருது, ஏசி வரப்போகுது, ஏர் ஆயில், பவுடர், ஸ்னோ எல்லாத்தையும் நீ உபயோகப்படுத்திக்கலாம். எடிட்டிங் வைஸாவோ மற்ற கண்டென்ட் விஷயமாவோ எல்லாத்தையுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அதாவது வந்துட்டு கம்பேக். ஊருக்குள்ள கிறுக்குவிங்க அதிகமாயிட்டாங்கண்ணா. நீ சந்தோஷமா இருக்காயா? என்னைக்காவது முகத்தை சிரிப்புலாம் பார்த்திருக்கியா? எப்பயுமே முகத்துல சிரிப்பு இருக்கியா, ஆனா சந்தோஷம் இருக்கா? சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. ஹே ப்ரோஸ், வெல்கம் டு சைன் எக்ஸஸ். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. சில ரேண்டமான விஷயங்களை உங்ககிட்ட புலம்ப போகிறேன். சரி, ஓகேவா, ஆரம்பிக்கலாம். கூல் வாங்க பக்கலாம். லெட்ஸ் ஹக் பேபி. ப்ரோ, சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு
ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம் ஹே ப்ரோஸ், வெல்கம் டு சைன் எக்ஸஸ். ஓகே, இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ரியாக்ஷன் தான். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு ரீல்ஸ் ரியாக்ஷன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, சரி ரீல்ஸ் ரியாக்ஷன் பண்ணுவோம் அப்படின்லாம் வந்து உட்காரல. இன்னைக்கு வேற ஒரு கண்டென்ட் எடுக்க வேண்டியது, அதுக்கு வக்கீலாம தான் இப்போ ரீல்ஸ் ரியாக்ஷன் பண்ணுறதுக்காக வந்து உட்காந்துருக்கேன். என்னடா மண்டை இது எடிட்டிங் பண்ணும்போது என்ன பார்த்தா எனக்கே நிறையா வரும். ரேண்டம் டேல இன்ஸ்டாகிராமை ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்தது தான் எனக்கு தெரியும். ஒரு மினிட். இந்த ரீல பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வாட் இஸ் லவ், காதல்னா என்ன, எதுதான் லவ் அப்படின்னு நான் வந்துட்டு தேட ஆரம்பிச்சேன். இதுல வா இல்லை இதுல வா, உமால எதுதான் அப்படிங்கிற கன்ஃபியூஷனாக நான் இருந்தேன். இந்த கன்ஃபியூஷனை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி வச்சு வாட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய க்யூட்டான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சவுண்டு வந்து நம்ம வீடியோவில் கேமியோ பண்ணிட்டு போயிடும். ஸோ அது நம்ம மேலே வச்சுருக்கிறது இல்லைவா, இவ்வளோ நேரம் ஒரு சவுண்டு கேட்கல கைஸ். நான் வீடியோ எப்போ ஆன் பண்ணுறனோ அப்போ தான் அவன் எல்லா பூ ஹே ப்ரோஸ், வெல்கம் டு சைன் எக்ஸஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வியர்ட் ட்ரீம்ஸ். இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், இந்த மாதிரி உங்களுக்கு நடந்த வியர்ட் ட்ரீம்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கண்டென்ட் எனக்கு எப்படி கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு அதிகமாக கனவு காணுவேன் தூக்கத்தில். என் கனவு வச்சு இந்த என் ட்ரீம்ஸ் வச்சு இந்த வீடியோ ஓட்டினாலே வந்துட்டு 8 நிமிஷத்துக்கு மேலே ஓட்டிடலாம். அப்புறம் என்ன நீங்க வந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கோட் ரோஸ்ட். என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கிற படம் தளபதி கடைசியில் இருந்து போனோம் ஒழுங்காக எடுத்துருக்கலாம் இருக்கு, எவ்வளோ கேவலமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக எடுத்து வச்சிருக்கீங்களா, இப்படி நான் சொல்லுவேன் எதிர்பார்த்தீங்கல்ல. என்னடி இது? Mala noticia, mi gente. El que quiera perder el tiempo viendo este video conmigo. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. ஹே ப்ரோஸ், வெல்கம் டு சைட் எக்ஸஸ். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போட்டு 1 மாதம் ஆகி ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா. அது ஏன் எதுக்குங்கிற ரீசன் நான் பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நான் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் யாருன்னு பாருங்க. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ இப்போ. இவங்க தான் அந்த கெஸ்ட்டு. ஸோ வந்துட்டு இவங்க எங்கேருந்து வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னே தெரியல, ஆனால் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்க என்ன நடக்குது? ஹாய் சொல்லு. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரியம் நாங்க படிச்சு உள்போமா. நீங்கள் சோகமாக ஃபீல் பண்ணுறீங்களா, டிப்ரெஷனில் இருக்கவங்க டவுட்டாக இருக்கா, கவலைப்படாதீங்க. யுவர் சேவியர் இஸ் ஹியர். எஸ் கைஸ், உங்களை காப்பாற்ற தான் நான் வந்திருக்கேன். ரியலி பாரா, நீங்க என்ன பெரிய பிஸ்தாவா? இப்போ அந்த டிப்ரெஷனுங்கிற வேர்டே சீன் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் வந்துட்டு அதே வேர்டை வச்சு மில்க் பண்ண நான் வந்துட்டேன் கைஸ். வி ஆர் சோ பேக், வி ஆர் சோ ஃபக்கிங் பேக். We are back, baby. We are fucking back. We are back. சரி, என்னதான் அந்த டிப்ரெஷனுங்கிற வேர்டை வந்து எல்லாரும் பிடிச்சி சேச்சுரேட் பண்ணாலும், நீங்க இப்போ டிப்ரெஷன்ல இருக்கீங்களா இல்லையா, அதான் நமக்கு முக்கியம்.
இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்களா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமாம், ரொம்ப நாளாச்சு உங்கள் வீடியோ பார்த்து. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இந்த மாரி ஒரு 4-5 பேர் என்னை அனுபவிச்சிருந்தாலே போதும். 100 பேர் வெறுத்தா என்ன இகழ்ந்து கூட முடியாது. இதான் உண்மை. கடைசியாக அந்த 1 மாதம் பிரேக் எடுத்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டுட்டு ஐ நீட் 1 more month போட்டிருந்தேன். அப்பவும் கேட்டவங்க ஓகே வீடியோ பார்த்துட்டீங்க, ஓகே. இந்த 1 month கேப்பில் வந்து இந்த மாதிரி என்ன ப்ரோ வீடியோ போடுறோம் கேட்டீங்க. வீடியோ ஏன்டா வீடியோ போட்டால் ஏன்டா பார்க்க மாட்டீங்க? வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்ற பாட்டி, இந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு பதில் தான் சொல்றேன், கட்டினா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்ல போறேன். அவ முன்னால நிக்கிறேன், அவ கண்ணால சொக்குறேன், நான் தன்னால சிக்குறேன், பின்னால சுத்துறேன், உன்னால சாவுறேன். இந்த வீடியோ வந்துட்டு கண்ணாடி இல்லாமல் ரெக்கார்ட் பண்ண, ஏன்னா வந்து பயங்கரமாக கிளார் அடிக்குது, கண்ணு ஃபுல்லாக தெரியுது. ஸோ வந்துட்டு ஓகே கண்ணாடி இல்லாமல் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இதெல்லாம் நான் இப்போ எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பையன் பார்க்க போகிறோம், நீங்கள் பையனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஜெண்டர்லாம் என் வீடியோ பார்க்காதீங்க. ஏ டிரான்ஸ்ஜெண்டர் பாய் சிட்டிங் இன்சைட் தி ஹவுஸ் லைக் உமன்ஸ் ஆர் கம் அவுட் சும்மா சொன்னேன் guys, just joking. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இப்படி ஜாலியாக நின்று பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே குஜால் தான். ஏய் என்னடா நடக்குதுங்க? ஓஹோ இதுதான் அந்த பிரிட்ஜா போடு. என்எஃப்எஸ் வச்சு ஒரு ஹோல் டெடிகேட்டட் சீரிஸ் மாதிரி வீடியோஸ் பண்ணலான்னு இருந்தேன். 15 பிளாக் லிஸ்ட்டையும் முடிக்கிற மாதிரி ஒரு சீரிஸ் பண்ணலாமே அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. செம்ம அந்த ஒரு ஃபீல், எவ்வளோ இந்த இடங்கள்லாம் சொல்றேன். ஏன் போறான்டா? ஐயோ ஏன் போயிட்டான்டா? பைக் அடிக்கடி உருன்னு பண்ணுவியே, எங்க இப்ப பண்ணு. அடியே போய் கொஞ்சம் ஸ்லோ பண்ண காலி. ஹே ப்ரோஸ் அண்ட் வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். உங்களுக்கெல்லாம் இன்ட்ரோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை எனி சான்ஸ் இஃப் சத்யா வாட்சிங் திஸ் வீடியோ, NFS மோஸ்ட் வாண்டட் ஆரம்பிச்சிடலாம். என்ன பேர் வைக்கலாம்? லியோ தாஸ் வச்சிடலாம். நான் தாண்டா லியோ. எஸ் ஓகே கைஸ், இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையா? நான் இவன் கூட ரேஸ் ஓட்டணுமா? ஓகே கூட சுத்து போட்டவா, சுத்துக்கு போயிட்டவா. ஓ ரேஸ் முடிஞ்சிருச்சா? நான் தானடா ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தேன். ஒரு செகண்ட்ல ஓத்தா வாக்கடா. அவசரப்பட்டு தான் கொஞ்சம் பொறுமையானாலே ஆடலாம்டா. அவ்வளோதான் முடிச்சுது. இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா வாடா. இந்த 2024 நம்ம நிறைய ஆன்லைன் ஹோமிஸ் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கோம்.
உங்களை தான் சொல்கிறேன். அது வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹோல்சமாக இருந்துச்சு. 2025 இன்னும் நம்ம வந்து பெட்டராக சேனலை எவால்வ் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ. அடுத்த வருஷம் பார்ப்போம்.